முனிச்சால் இன்னைக்கு காலையில் நான் நடைப்பயணம் வந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியாவில் வந்தேங்க. காட்சிகளே வேறு மாதிரி இருக்குது. அதை காட்டுறதுக்கு தான் இதை உங்களுக்கு டிஜிட்டலாக காட்டணுன்றதுக்காக தாங்க இந்த நடைப்பயணத்தை இந்த பாதையில் மேற்கொண்டேன். நான் போகிற பாதை கிராண்ட்ஸ்லாண்ட் எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு பாதை பாருங்களேன், வித்தியாசமாக இருந்துச்சு. அதை ஒரு ஷூட் பண்ணணுன்றதுக்காக தான் வந்தேன். வேறு லெவலில் இருக்குங்க பாதைகள்லாம். அப்படியே மாட்டுப்பட்டி ரோட்டில் இருந்து அப்படியே உள்ள கிராண்ட்ஸ்லாண்ட் எஸ்டேட் போகிற இது கிராண்ட்ஸ்லாண்ட் டிவிஷன் தான். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், க்ளவுட் பட்ஸ் ஒரு பக்கம். நம்ம கோடை காலத்தில் இருக்குன்றதே இல்லைன்றது மாதிரி தான் தோணுது. எப்படின்னு பாருங்கள். மூணார் ஒரு ஹெவன்னு சொல்கிறது உண்மைதாங்க. நான் இங்கே ஒரு 45 வருஷம் இருந்தாலுமே தினமும் நான் பார்க்குற காட்சிகளில் வேறு வேறையாக தான் இருக்குது. கீழே தெரியுது கிராண்ட்ஸ்லாண்டு பழைய ஃபேக்ட்ரிங்க. காட்டுறேன் பாருங்க, அது பழைய ஃபேக்ட்ரி. அப்படியே இதுலேயும் எடுத்து போடுறேன் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கே காலில் பிரமிப்பாக இருந்துச்சுங்க. அந்த உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு காட்சிகளையும் பாருங்கள். இந்த ஏரியாவில் வேறு லெவலில் இருக்குங்க. அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு இருக்குது. வேறு மாதிரி இருக்குங்க. பிரிட்டிஷ்காரனோட கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? க்ளவுட் பட்ஸு எப்படி ஃபார்ம் ஆகி நிற்கிது பாருங்க. நீங்களே பாருங்கள், இந்த காட்சியை பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. தூரத்தில் தெரியுது பழைய கிராண்ட்ஸ்லாண்டு ஃபேக்ட்ரிங்க. இந்த இது கிராண்ட்ஸ்லாண்டு ஃபேக்ட்ரி, பழைய ஃபேக்ட்ரி. அதை நிறுத்திட்டாங்க. முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஒரு க்ளவுட் ஃபட்ஸு பேக் ட்ராப்பில் எப்படி இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு இந்த அனுபவம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.